ஆதவனாசியோட நம்ம இன்றைக்கி இருக்கிற ஒரு எரிச்சரத்தம் போகிற ரூட்டில் வடவட்டி புதூர் இங்கே ஒரு கிரானைட் ஒர்க் எடுத்திருந்தோம். அது என்னென்னா கிரானைட்டுக்காக எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக டைல்ஸ் போடலாங்கிற மாதிரி சொன்னாங்க. மொத்தத்துக்கு திங்கக்கிழமை ஆரம்பித்தோம். இன்றைக்கி கூட 2-3 நாள் ஆகுது. 3 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம வராண்டாவில் நடக்கிற கல். இந்த மாதிரி கல் செலக்ட் பண்ணுறதுனால ரொம்ப கொஞ்சம் கிரிப்பு இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இது அந்த என்டையர் வச்சுருக்கோம். ஏன்னா இது ஒரு ரூமு, பாத்ரூமில் சோப்பு வைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்கோம். நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துருந்தது. இது ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். எதுக்குன்னா நம்ம டோர் போடும்போது தண்ணி வெளியில் போகாமல் இருக்கிற மாதிரியான அமைப்பு மாதிரி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதில் ஒரு டோர் காடி மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா அந்த இதுவுமே தொடச்சி எடுக்கும்போது எதுவும் வெளியே வந்துடக்கூடாது, மழை தண்ணியுமே வந்தால் வெளியே போயிடக்கூடாதுங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த ரூம் பார்க்குறீங்க பதிச்சுட்டு இது ஒரு ரெஸ்ட் ரூம், இங்கேயும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ரூம் மாதிரி அமைப்புகள் இங்கேயும் பார்க்குறீங்க. இங்கே வந்து என்னென்னா இதில் நம்ம கபோர்டு செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு உயரமாக தூக்கி திண்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்குறோம். உண்மைக்கு வீட்டோட பிளான் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. சின்ன வீடாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக வந்திருக்கு. இந்த வீடை வடிவமைச்ச அந்த மேசன் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நமக்கு கொடுத்த வேலையும் இங்கே திறன்பட முடிச்சு கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னா சொன்ன டயத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருக்கோம் 3 நாளில். ஸோ நன்றி. பார்த்துருக்கீங்க. தமிழகம் முழுவதும் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் டைல்ஸ் ஒட்டுறதோ இல்லை கிரானைட் பதிக்கிறது, பெயிண்டிங் வேலைகள், ஆல்ட்ரேஷன் வேலைகள்னு சொல்லிட்டு அனைத்து விதமான வேலைகளையும் நாங்கள் திறன்பட செய்ய காத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பரோடையும் பகிர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு அள்ளித்தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.